Good evening, one and all gathered here. Today we have gathered for the three wonderful topics. The first one is Factophobia by Mr. C.A. Narayana of CSC Department, and second will be like Current Fires by Final Year Civil Department Agash, and the last one will be Book Locker from Suji, second year CSC Department. I welcome Dr. K. Karniragon sir and all the other staff members and the student members who are present here. We can start now. Happy evening, one and all here. First of all, I like to thank our librarian sir, Karnai Ravan sir, and for arranging such a wonderful meeting, and our Readers Park members, president, secretary, and all the Readers Park members and the audience gathered here for this webinar. Welcoming all. I like to share my screen. So, Factophobia. இந்த டாபிக் வந்து எதுக்காக சூஸ் பண்ணனா, ஃபேக்ட், அதாவது இதை பற்றி சொல்லணும்னா, நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸோ இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் டுடேஸ் டாபிக் என்னன்னா, பிஹைண்ட் யுவர் ஸ்க்ரீன்ஸ். டைட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்போ கையில் வச்சிருக்க நிறைய பேர் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ we are using the touch screen and we are going to see the science behind the touch screens. Okay, how it works, it's going to work. ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம இந்த டச் ஸ்க்ரீனுக்கு ரொம்ப ஃபெமிலியராக வந்திருக்கோம். ஃப்ரம் த லாஸ்ட் சிங்கிள் டிகேட் 2010க்கு அப்புறம் தான் இந்த டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். இந்த சாம்சங்கில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும், விச் வி ஹாவ் அ பென் அண்ட் இட்ஸ் பாட்டம். நம்ம வந்து எடுத்து அந்த பெண்ணால் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃபிங்கர்ஸால் டச் பண்ணால் அது பெருசாக ஒர்க் ஆகாது. பட் அதை வந்து 1965லேயே எரிக் ஏ ஜான்சன் அப்படிங்கிறவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டச் ஸ்க்ரீன் இன்வென்டட் in the world. And later, ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அட் அ டைமில் சிங்கிள் டச் தான் அதில் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதாவது யூடியூப் பார்க்குறீங்கன்னா உங்களால் ஸ்க்ரோல் டவுன் பண்ண முடியும். லைக் தேட் வந்து அந்த டைமில் வந்து ஸ்க்ரோல் டவுன்லாம் பண்ண முடியாது. அட் அ டைமில் சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். அண்ட் லேட்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டச் ஸ்க்ரீனோட ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதாவது ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதை வந்து ஒரு ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சாங்க. இன்வென்டட் பை டாக்டர் சாமுவேல் ஹர்ஸ்ட். இவர் வந்து ஒரு பிசிக்ஸ்ட். அட்டாமிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது கண்டக்டிங் பேப்பர்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ் பேப்பர்ஸ், டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய கண்டக்டிவ் பேப்பர்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதை யூஸ் பண்ணி தான் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல டச் ஸ்கிரீனை 1970s யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த காலம் மாற 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 அதோட அப்கிரேஷன் வந்துட்டே இருந்துச்சு. இன் 1980s யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது அந்த மல்டி டச் ஸ்கிரீன், விச் இஸ் யூஸ் த வே நவடேஸ். பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் டச் ஸ்கிரீன், அதாவது பேசிக் ஒர்க்கிங்னு இதில் பார்த்தா, இதில் ஒரு சாதாரண சிம்பிள் பிசிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஒரு ரெண்டு இடத்துல சார்ஜ் இருக்கு, அதை வந்து கனெக்ட் பண்ணோம்னா அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் பிசிக்ஸ் யூஸ்ட் இன் த டச் ஸ்கிரீன். அது வந்து எந்தெந்த வகையில எப்படி எப்படி டைப்ல மாறுது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டச் ஸ்கிரீன்ஸ். டச் ஸ்கிரீன்ஸை வந்து நாலா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் அண்ட் கெப்பாசிட்டி டச் ஸ்கிரீன், இன்ஃப்ராரெட் அண்ட் அல்ட்ராசோனிக் டச் ஸ்கிரீன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெசிஸ்டிவ். திஸ் இஸ் த டச் ஸ்கிரீன் வி ஆர் யூசிங் நவடேஸ் அண்ட் த ஸ்டார்டிங் ஆஃப் த டேஸ். பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்னா, கெட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல வந்து ஒரு ரெசிஸ்டிவ் லேயர் அண்ட் கண்டக்டிவ் லேயர் இருக்கும். இதுல அந்த நீங்க வந்து டச் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ரெண்டு டச் ஸ்கிரீன் இருக்குது இல்லையா, இதுல ரெண்டுலயுமே கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அட் த டைம் ஆஃப் த ப்ரெஷர் இந்த ரெண்டு டச் ஸ்கிரீனும் வந்து ஜாயின் ஆகும்போது தேர் இஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அது எந்த இடத்துல வந்து அந்த லொக்கேஷனை வந்து அது வந்து அனலைஸ் பண்ணிட்டு
அந்த இடத்துல எது இருக்கோ அதுக்கு தக்கன அந்த ப்ரோக்ராம் வந்து ஆப்ரேட் ஆகும். Like see here, a resistive touch screen is a panel comprises of several thin layers. இந்த லேயர்ஸ் எல்லாமே நம்ம ஹேரை விட ரொம்ப தின்னா இருக்கும். This is two transparent electrical resistive layers, with each other having a thin gap between them. When a voltage is applied on one layer and sensed by other, then an object such as a finger tip or a stylus tip னு சொல்லக்கூடியது அந்த சாம்சங் மொபைல்ல வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு 7 years பிஃபோர் வந்து கண்டிப்பா யாராவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து ஒரு டிப் இருக்கும், அதை வச்சுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்ல வந்து அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து அந்த லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை வச்சுதான் அது வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் ஜிபிஎஸ், அதெல்லாம் இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறோம்னா அங்க வந்து பில்லிங் பண்ணும்போது அங்க ஒரு பில் பண்றதுக்கு அவங்க ஒரு பர்சனலைஸ்டா ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்ல தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஏடிஎம்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டச் ஸ்கிரீன்ஸ் இது வந்து இட் ஹேஸ் அ லாங் டியூரபிலிட்டி அண்ட் லெஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். மோர் ஓவர் வந்து இதுல வந்து நீங்க ஆக்சிடென்டல் டச்சை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் உங்களால வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இதை இன்னமும் நம்ம கண்ட்ரியில வந்து ஏடிஎம்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் ராங் டச் வந்து நடந்துடக்கூடாதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீன்ஸ். இந்த டச் ஸ்கிரீன்ஸை தான் நம்ம மொபைல்லையும் லேப்டாப்ஸ்லையும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ப்ராசஸ் எப்படின்னா வெரி சிம்பிள். இதோட ப்ராசஸும் இதுக்கு முன்னாடி பார்த்த இதே ப்ராசஸ் தான். பட் ஹியர் வந்து நம்ம வந்து 2 லேயர்ஸ் வச்சிருக்கோம். 2 லேயர்ஸ்லுமே நம்ம வந்து சார்ஜ் பாஸ் பண்றோம், which is made up of a tin or a copper oxide. இதுல வந்து இதோட பேசிக் பிரின்சிபல் வந்து நம்ம எல்லா பார்ட்டிகளும் சார்ஜஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ்லயும் கண்டிப்பா சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜை யூஸ் பண்ணி தான் இந்த டச் ஸ்கிரீன் வந்து ஒர்க் ஆகுது. லைக்வைஸ் இப்போ நம்ம கையில வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரீன்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா நீங்க டச் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நடுவில் இருக்கிற இன்சுலேட்டரையும் தாண்டி நெக்ஸ்ட் லேயர்ல ரிப்ளை போகும். இதுதான் இந்த ஸ்கிரீனோட பிரின்சிபல். இதுல வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. First one is called as projective capacity screens and second one is called as surface capacity screen. The projective capacity screenல நீங்க லைட் டிடெக்டர்ஸ் வந்து எல்லா ஏரியாலையும் இருக்கும். நீங்க டச் பண்ணும்போது அந்த லைட் டச் ஆகி அந்த லொகேஷனை வந்து இந்த சென்சார்ஸ் வந்து கேட்ச் பண்ணும். அண்ட் செப்பரேட் ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி டன் யூசிங் த யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அண்ட் த செகண்ட் ஒன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ் வில் பி ஆன் த எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரீன். நீங்க டச் பண்ணும்போது அது எந்த இடத்துல அந்த சென்சார்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சென்சார்ல இருந்தும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த டச்சை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணி எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா அதை அனலைஸ் பண்ணி நீங்க அந்த ஃபங்க்ஷனா கொண்டு வரும். இதையும் மொபைல் போன்ஸ்லயும் லேப்டாப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பொதுவா ஏன் மொபைல்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா இதால ஹை ரெசல்யூஷன் கொடுக்க முடியும் அண்ட் ஹை டியூரபிலிட்டி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்ல வந்து ஹை ரெசல்யூஷன் கொடுக்க முடியாது, பிரைட்டான ஏரியாஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அதை வந்து மொபைல்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலாக நீங்க ஃபிங்கர்ஸ்க்கு பதிலாக ஒரு லித்தியம் அயன் பேட்டரி நம்ம யூஸ் பண்ற கிளாக்குக்கு போடக்கூடிய பேட்டரியை எடுத்து அதோட நெகட்டிவ் சைடை வச்சு நீங்க வந்து ஸ்கிரீனை வந்து ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன் வந்து மூவ் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து அந்த பேட்டரியில உள்ள சார்ஜஸ் வந்து க்ளோஸ் சர்க்யூட்ல வந்து டிராவல் ஆகுறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் டைப், சர்ஃபேஸ் அக்கஸ்டிக் வேவ். இதை வந்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கலா தேவை வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி அதுல வரக்கூடிய ஒரு சேஞ்சை வச்சு அந்த லொகேஷனை அனலைஸ் பண்ணி அது வந்து ஃபர்தரா ப்ரோக்ராம் பண்ணுது. இந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க டச் பண்ணும்போது அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து இந்த போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரீன் வந்து அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். when you have touched the screen அந்த பாஸ் ஆகிற வேவ் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய சேஞ்சை வச்சு இது வந்து அந்த சென்சார்ஸ் அனலைஸ் த லொகேஷன் அண்ட் இப்போ அந்த இடத்துல ஒரு ஆப் இருக்குன்னா அதை ஆப்பை வந்து ஓபன் பண்றதுக்கு அது வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணும். இதை இன்னமும் ஏடிஎம்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் அதர் இன்டோர் என்விரான்மெண்ட்ஸ்ல மட்டும்தான் இதையும் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து நம்ம ஃபிங்கர்ஸால மட்டும் இல்லை
ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ இல்லை ஒரு ஸ்க்ராச்சோ இருந்தால் கூட அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்டிவான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இந்த கெப்பாசிட்டிவ் ஸ்க்ரீன்ஸில் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த டச்சை வந்து அதால ஃபீல் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் நீங்க ஒரு குளிரான இடத்துல இருக்கீங்க, யூ ஹேவ் வியர்ட் அ கிளவுஸ், திக் கிளவுஸ் அப்படின்னா அந்த கிளவுஸால கிளவுஸை தாண்டி அந்த சார்ஜஸால ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல டச் ஒர்க் ஆகாது. நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம், நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த சர்ஃபேஸ் அக்யூஸ்டிக்ஸ் வேல அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணி அந்த ஆப்ஸையோ அல்லது அந்த ஃபங்க்ஷனையோ ப்ரொசீட் பண்ணும். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் இன்ஃப்ராரெட் டச் ஸ்க்ரீன்ஸ். நம்ம சினிமால எல்லாம் பார்த்துருப்போம், லைக் அந்த இன்ஃப்ராரெட் செக்யூரிட்டி சிஸ்டம், லைக் ஸ்பைடர் வெப் மாதிரி கிறிஸ் கிராஸாக இருக்கும். அந்த செக்யூரிட்டி வெப்பை வந்து டச் பண்ணும்போது, அந்த இன்ஃப்ராரெட் இதை வந்து டச் பண்ணும்போது அலாம் வந்து ரிங் ஆகும். த சேம் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் ஹியர். த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்து will be passed on the both sides of the screens. நீங்க வந்து அந்த இதை டச் பண்ணும்போது இந்த இருக்கிற மைக்ரோ சென்சார்ஸ் அனலைஸ் த லொகேஷன் அண்ட் ப்ரொசீட் த ஃபர்தர் ப்ராசஸ். வேர் we can see here this type of functions is also used in ATMs and factory automation, plant control system, ticketing machines, equipment அண்ட் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. அதாவது நம்ம பார்க்குற ஸ்மார்ட் போர்ட்ஸில் இந்த டைப் ஆஃப் டச் ஸ்க்ரீன்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பேசிக் இது என்னன்னா, இன்ஃப்ராரெட் ஸ்க்ரீன் யூசஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன்ஃப்ராரெட் எல்இடி அண்ட் ஃபோட்டோ டிடெக்டர் பேர்ஸ் அரௌண்ட் த எட்ஜஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் டு டிடெக்ட் த டிஸ்டர்ப்ஷன் இன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் எல்இடி பீம்ஸ். தீஸ் எல்இடி பீம்ஸ் கிராஸ் ஈச் அதர் வென் வெர்டிகல் அண்ட் ஹாரிசாண்டல் பேட்டர்ன்ஸ். அதாவது லெஃப்ட் டு ரைட்லேயும் டாப் டு பாட்டம்லையும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், லைக் ஸ்பைடர் வெப், which help the sensors to pick up the exact location of the touch. நீங்க டச் பண்ணும்போது ஏதாவது ரெண்டு இடத்துல அதோட இது வந்து டிஸ்டர்ப் ஆகி பாஸ் ஆகும். அப்போ அந்த சென்சார்ஸ் வந்து எந்த எக்ஸாக்ட் லொகேஷனை அனலைஸ் பண்ணி எடுக்கும். And the final one is the near field imaging touch screens. இதை வந்து நம்ம நிறைய சினிமாஸ்ல பார்த்துருப்போம், லைக் மிலிட்ரி ஓரியன்டட் சினிமாஸ். இப்போ நீங்க விவேகம் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பேசிக் இது என்னன்னா, சேஞ்சிங் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிசல்ட்ஸ் டு த ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ். நீங்க ஸ்க்ரீனை தொடவே வேணாம், இந்த ஸ்க்ரீனோட ஒரு நியரஸ்ட் கான்டாக்ட்ல வரும்போதே நம்ம வந்து அதை டச்சை வந்து அதை வந்து ஃபீல் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஆப்ரேஷன்ஸை வந்து அது ஃபர்தராக ப்ரூவ் பண்ணும். லைக்வைஸ் நீங்க அந்த மூவிஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த ஸ்க்ரீனை டச் பண்றதுக்கு முன்னாடி அந்த மேலேயே அவங்க கை வச்சு ஒரு இடத்துல இருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. This is the change in the excitation in the supplied panel creates an electrostatic field. இதுதான் அதோட basic principle. And thank you for the time and thank you for the patience listens. Thank you. Thank you, Naren. Thank you for your super presentation on touch screens. It's very valuable and knowledgeable. I invite Mr. Akash of final year civil to present current affairs. Good evening to everyone present here, to professors and my friends and my brothers and sisters. ஸோ இன்னைக்கு நான் என் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபேவர் ஒன்று பண்ணணும். யாராச்சும் ஒருத்தர் உங்க மைக் அன்மியூட் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் கிளாப் பண்ணுங்களேன். எனி ஒன், யாராவது ஒருத்தங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த கிளாப்பிங்கிறது எனக்கு என்கரேஜ்மெண்டா மட்டும் இல்லாம உங்களுக்கும் அதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா, முதல்ல வந்து நம்ம இரண்டு கைகள்லுமே வந்து 28 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸே வந்து நம்ம கிளாஷ் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகுது, நம்ம பிரெயின் ஆக்டிவ் ஆகுது. இப்போ நான் பிரெயின் ஆக்டிவ் ஆகுது, இப்போ நான் சொல்லுறது எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து டைரக்டா போய் பதிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பிளட் சர்க்குலேஷன், கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுது, அப்புறம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ், ஆஸ்மா, ஆக்சிஜன் ஃப்ளோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் லாஸ், கோல்டு, ஹெட்ஏக்ஸ் எல்லாமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு 1500 தடவை கிளாப் பண்ணால் அவன் உடம்பு வந்து ஃபிட்டா இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இப்போ நான் என் டாபிக்ல போறேன். எல்லாருமே வந்து வித் காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாருமே 3 வேளை வந்து எல்லாருமே சாப்பிடுறோம். இங்க இருக்க எல்லாருமே 3 வேளை வந்து சாப்பிடுறோம் வித் காட்ஸ் கிரேஸ். ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து அதை பத்தி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் என் டாபிக்ல போக முன்னாடி ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்துறோம். ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனுஷனோட சராசரியா அவனுக்கு எக்கனாமிக்கலாவும் பிசிக்கலாவும் சோசியலாவும் அவனுக்கு இத்தனை கலோரிஸ் போய் சேரணும், இத்தனை கலோரிஸ் ஃபுட்டு போய் சேரணும், இவ்வளவு நியூட்ரிஷன் வந்து போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, மேல்னா 2700 கிலோ கலோரிஸ் பெர் டே, உமன்னா 2200 கிலோ கலோரிஸ் பெர் டே. அதே மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துட்டா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், வாட்டர், கார்போஹைட்ரேட், இது எல்லாமே வந்து இதுல அடங்கிடும். ஒரு மனிதன்னா இது அவ்வளவுமே வந்து அவனுக்கு வந்து தடையின்றி கிடைக்குது அப்படின்னா அவன் வந்து இந்த சொசைட்டில வந்து ஃபுட் செக்யூர்டா இருக்கான், ஃபுட் செக்யூரிட்டியோட இருக்காங்கிறது ஒரு அர்த்தம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போற ஏன் டாபிக் வந்து இதுக்கு அப்படி ஆப்போசிட்டான ஒரு டாபிக் தான். நம்ம பார்க்க போறது வந்து ஃபுட் இன்செக்யூரிட்டி. அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையான சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அவனால அஃபோர்ட் பண்ண முடியல, எக்கனாமிக்கலாவோ இல்ல சோசியலாவோ அல்ல குவாலிட்டி வைஸோ குவான்டிட்டி வைஸோ அவனால அஃபோர்ட் பண்ண முடியல, அவனுக்கு அந்த கலோரிஸ் நியூட்ரிஷன் கிடைக்கலங்கிறத நான் இன்னைக்கு இதுல இருந்து நான் பேச போறேன். ரீசெண்டா இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் வந்து ஒரு வேர்ல்ட் ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க, இது வந்து எது கீழே வருதுன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் கீழே தான் வருது. அதுல என்ன கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஃபுட் இன்செக்யூர் பீப்புள்ங்கிறத வந்து அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 27 ஏற்கனவே வந்து 2014 to 14 சர்வே அப்ப கிட்டத்தட்ட 27.8% பாப்புலேஷன் வந்து ஃபுட் இன்செக்யூரா வந்து கோட் பண்ண ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து இப்ப 3.8% வந்து 2019 சர்வேல வந்து நான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2014 இருந்து 19க்குள்ள 6.2 crore மோர் பீப்புள் வந்து இதுல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காங்க, ஃபுட் இன்செக்யூர் பீப்புள்ங்கிறதுனால அப்படின்னு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் இன்செக்யூர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹங்கர் தான் இதோட ஸ்டார்டிங்கா இருக்கும். ஃபுட் இன்செக்யூர் வரப்போகும்போதே இன்செக்யூரிட்டிங்கிற வரப்போ ஹங்கர் தான் இதோட ஸ்டார்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹங்கர் இண்டெக்ஸும் வந்து ஒரு 3 months முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கன்சர்ன் வேர்ல்ட் வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப்ங்கிறவங்க வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இது என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, மொத்தம் 119 கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியா வந்து 103வது கண்ட்ரீஸ்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சராசரியா ஒரு நாளைக்கு 7000 பேர் வந்து இந்த ஹங்கர்னால இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஹங்கர்னால இறக்குறாங்கிறத வந்து அவங்க அதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹங்கர் பார்த்தாச்சு, ஃபுட் இன்செக்யூரிட்டி பார்த்தாச்சு. இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறது எப்படி அளக்குறாங்க, எப்படி இண்டிகேட் பண்றாங்க, அதோட 2 இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது 2 இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா, ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட், ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி. முதல்ல வந்து நம்ம ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட்னா என்னங்கிறது பாத்துறோம். ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து என்னங்கிறதுனா, இப்போ மொத்த பாப்புலேஷன்ல இத்தனை ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சராசரியா அவங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய அந்த டயட்ரி எனர்ஜி லெவல் கிடைக்கல, அவங்களால வந்து நார்மலா ஆக்டிவா ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு கிடைக்குது, எத்தனை ப்ரொபோர்ஷன் மக்களுக்கு கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கலங்கிறதுல வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து இது பண்றாங்க. இது வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா, இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டா, இந்தியாவில மொத்தம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 130 கோடி மக்கள் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த 130 கோடி மக்கள் பாப்புலேஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் வந்து ஃபுட் இன்செக்யூரா இருக்காங்க, இது வந்து நேஷனல் சர்வே. அதாவது இந்தியாவில் உள்ள சர்வே எடுத்து அவங்க வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இன்ஃப்ரீக்வெண்டா இருக்கிறனால என்ன ஆயிருதுன்னா, இந்த டேட்டா எல்லாமே கரெக்டான டேட்டாவே இருக்க மாட்டேங்குது. கண்ட்ரிஸ் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரா ஒரு டேட்டா வரப்போகும்போது வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க. அதனால இந்த மெத்தட் வந்து அதிகமா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே யூஸ் பண்றது இல்ல. இப்போ இப்போ அதிகமா யூஸ் பண்றது வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிற மெத்தட் தான் வந்து இப்ப யூஸ் பண்றாங்க. அதுல எப்படின்னா, ஒரு பாப்புலேஷன்ல இத்தனை 130 கோடி பாப்புலேஷன்ல இத்தனை ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, அந்த ஃபேமிலியில ஒரு அடல்ட்டுக்கு கூட அந்த தேவையான அந்த ஃபுட் நியூட்ரிஷன் லெவல் கலோரிஸ் கிடைக்கல, அவங்க ஃபுட் ஷார்டேஜா இருக்கு, இல்ல அவங்க மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்றாங்க, அவங்க வந்து டயட் டைவர்சிட்டியா இருக்கு. டயட் டைவர்சிட்டினா இப்போ வந்து நம்ம இப்போ சவுத் சைட்ல ஒரு வகையான ஒரு ஃபுட்டு இது ஒன்று வச்சிருப்போம், அதே மாதிரி நார்த் சைட்ல ஒரு ஃபுட் இருக்கு, சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதோட ஷார்டேஜ் இங்க வரப்போது நம்ம அந்த மாதிரி டைவர்சிட்டிக்கு மாற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க இருக்கவங்க எதனால அந்த சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுறாங்க, அங்க கோல்டு பிளேஸா இருக்கனால ஹீட்டுக்காக சாப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால இப்ப இந்த PMSFI வந்து இங்க யூஸ் பண்றாங்க. இந்த 2 இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன், அதாவது யூஎன்னால வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட 2
இண்டிகேட்டர்ஸ் தான். அதாவது பிஓயும் பிஎம்எஸ்எஃப்ஐயும் வந்து ரெண்டுமே யூஎன்னால வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டதுதான். அவங்க வந்து எதை இதை அக்செப்ட் பண்ணி என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, 2030க்குள்ள டு எண்ட் ஹங்கர் அண்ட் ஃபுட் இன்செக்யூரிட்டி, இதுதான் வந்து அவங்களோட பேசிக் மோட்டவே வந்து இதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவோட இப்போ நீங்க கேட்கலாம், இவங்க இந்தியா வந்து இப்போ கொடுக்கறது இல்லையே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, மொத்தமா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸோட ரிப்போர்ட் எல்லாம் மொத்தமா எடுத்து அதுல இந்தியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஃபைனலா அது வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அப்படிதான் இந்தியாவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இப்போ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27.8% பாப்புலேஷன்ல இருந்து 31.6% பாப்புலேஷன் மாடரேட்டாவும் சிவியராகவும் வந்து இன்செக்யூரிட்டி ஃபுட் இன்செக்யூரா இருக்கிறாங்க. அதாவது மொத்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 42.65 crore இருந்து 48.86 crore வரைக்கும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்குன்னா, முதல்ல வந்து ஜாப் இல்லாதது. அது ஒருத்தன் ஒரு வேளை சாப்பிடணும் அப்படின்னா அவனுக்கு கையில ஒரு காசு வேணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு அவனுக்கு 140 ரூபாய் கையில இருந்தாதான் வந்து அவனால வந்து சாப்பிட முடியும். அன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் வந்து அவனுக்கு இத்தனை கலோரி வேணுங்கிறது ஒரு நாளைக்கு 140 ரூபா அவன் கையில இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவன் ஜாப் லூஸ் பண்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 130 மில்லியன் ஜாப்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 140 ரூபா கீழே வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து பிலோ பாவர்ட்டி லைன் கீழே வந்துருவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10.7% வந்து கிட்டத்தட்ட பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட். நிறைய இருக்கு சோசியல் இஷ்யூஸ் வந்து நம்ம என்ன பேசிக்கா என்ன எடுத்துக்கிட்டாலுமே இதுக்கு அந்த ஃபுட் இன்செக்யூரிட்டிக்கு சோசியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இருக்கு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஜாப் லூஸ் ஆகுறது, இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்துதான் வந்து இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டிக்கு பெரிய ஒரு ரீசன்ஸா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், இப்போ நம்ம ரேஷன் கடையில போய் வாங்குறோம்ல அந்த மாதிரி ஸ்கீமு, அப்புறம் இந்த மிட் டே மீல் ஸ்கீமு, அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் மிஷன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்காக தான் வந்து இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி அந்த இதை வந்து தடுக்கணும், அதை ஓவர் கம் பண்ணி எல்லாரும் வரணும். இதனால காசாகிற டெத் வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கிட்ட மொத்த உலகத்திலேயுமே வேர்ல்ட்லயுமே 3 லட்சம் பேர் கிட்ட ஒரு நாள்ல இறக்குறாங்கிற மாதிரி ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும்னா மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நம்ம இதுலயே வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சாப்பாடாவோ இதோ வாங்கி கொடுக்காட்டாலும் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த 140 ரூபா கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து அன்னையோட கலோரிஸுக்கும் அவங்களோட நியூட்ரிஷனுக்கும் வந்து அது ஆச்சு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஹியர்பை ஐ என் மை ஸ்பீச். நான் வந்து கருணாநிதி சாருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you for your informative speech, Mr. Akash. I invite Mr. Suji to speak on Book Locker. Good evening to all present over here. Today I am going to share my views in Book Locker. The topic of Book Locker. Let me start you with a quote said by George R. Martin. A reader lives 1,000 lives before he dies. The man who never reads lives only one. So ஜார்ஜ் ஆர் மார்டின் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்வுல வந்து அவன் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றான் சாதாரணமா. ஆனா ஒரு புக்கை வாசிக்கும் பொழுது அவன் 1000 வாழ்க்கைய வாழ்றான். எப்படின்னா, இப்போ ஒரு புக்கை ஒருத்தர் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஆரம்பத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு ஒரு சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடும். அந்த புக்கு கூட அவன் ஒரு பார்ட்டா இருப்பான், அவன் வாழ ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த புக்கை வந்து நீங்க வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனா நீங்க நிப்பாட்டிட்டாலோ அடுத்து என்ன ஆக போறன்ற ஒரு சுவாரஸ்யம் அந்த புக்ல இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி ஜே.கே. ரவுலிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ டோன்ட் லைக் டு ரீட் யூ ஹேவன்ட் ஃபவுண்ட் தி ரைட் புக். நீ சரியான புக்கை தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து புக் அவ்வளவா ரீட் பண்ணது கிடையாது. நான் ரீட் பண்ண ஒரே புக்னா
ஜே.கே. ரவுலிங் எழுதின ஹாரி பாட்டர்ன்ற புக் தான். ஸோ ஹாரி பாட்டர்ல நிறைய சீரீஸ் அவங்க எழுதியிருக்காங்க. பட் நான் சூஸ் பண்ணது என்னன்னா ஹாரி பாட்டர் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் பார்க்க முன்னாடி ஜே.கே. ரவுலிங்கை பத்தி பார்ப்போம். ஜுவான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வளரும் போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு வாசிக்கிறத கேட்டு கேட்டே அவங்க வளர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க ஒரு ரைட்டர், ஷி வாண்டட் டு பிகம் அ ரைட்டர். ஸோ ஷி ரோட் அ புக் இன் ஏஜ் ஆஃப் 6 கால்ட் ரேபிட். அந்த ஏஜ் ஆஃப் 6லயே அவங்க ரேபிட்னு எழுதினாங்க. அடுத்து ஏஜ் ஆஃப் 11ல ஒரு நாவலே ரிலீஸ் பண்ணாங்க, நேம்ட் 7 Cruised Diamonds and the People Who Owned Them. ஸோ நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், சும்மா இருந்தா ஏதாவது ஃபோன் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் அவங்க ஒரு புக் எழுதி அதை ரிலீஸே பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஹாரி பாட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அவங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, லண்டன் கிங்ஸ் கிராஸ் இன் 1990 அவங்க ஒரு ட்ரெயின் டிராவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த ட்ரெயின் டிலே ஆனப்போ அவங்க இருந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 9. ஸோ அவங்களுக்கு அதுதான் அந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரிக்கான ஸ்டார்ட்டே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹாரி பாட்டர் அந்த கதையில என்டர் ஆகுறதுக்குரிய ஹாக்வர்ட்ஸ் பிளேஸ், அதாவது அந்த மேஜிக்கல் வேர்ல்டோட பிளேஸ் ஹாக்வர்ட்ஸ். ஸோ அவன் என்டர் ஆகுறதுக்குரிய பிளேஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 9/3/4. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா 9.75 பிளாட்ஃபார்ம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம எல்லாமே 9th பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். பட் அதோட ஸ்டார்ட்டே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு வாசிக்க இன்னும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ நான் அதை வாசிக்க தொடங்கினேன். அந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டைரி, டாம் ரிடில் அப்படின்ற ஒருத்தர், பட் லாஸ்டா லார்ட் வால்டமோர்ட்ன்ற ஃபேமஸா இருந்தவர். அந்த டைரி தான் ஜெனி வீஸ்லி அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சு. அந்த புக், அந்த டைரி மூலியமா தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டார்க் வேர்ல்டுல வந்து டாம் ரிடில் அந்த டைரி மூலியமா அவனை சாதிக்க நினைச்சத அடைய நினைச்சான். பட் ஆனா இங்க ஹாரி பாட்டர் இருந்தா தடங்களா இருக்கும்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சப்பதான் டாபின்ற கேரக்டர் இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர். பிகாஸ் டாபின்றது யாருன்னா ஒரு ஹவுஸ் எல்ஃப், 3 feet தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சர். நீங்க கண்டிப்பா அந்த கிரியேச்சர் பார்த்தே ஆகணும். அதோட ஐஸ் ரொம்ப பெருசா இருக்கும், பார்க்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா ஹவுஸ் எல்ஃப்ன்றது ஒரு மாஸ்டருக்கு அந்த எந்த எதிர்ப்பும் சொல்லாம என்ன மாஸ்டர் சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே நடக்கும். அதுதான் ஹவுஸ் எல்ஃப்ன்ற ஒரு கேரக்டர். டாபி என்ன டிஃப்ரெண்ட்னா, ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஹாக்வர்ட்ஸ்க்கு வரவிடாம தடுத்து நிறைய வேலை பண்ணது. செகண்ட் இயர் இந்த சாப்டர் வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்ன்ற புக் வந்து செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் இயர் ஹாக்வர்ட்ஸ்க்கு ஹாரி பாட்டர் போக டாபி விடவே இல்லை. ஸோ அவன் அதையும் ஹாரி பாட்டர் மீறி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னால ஹாக்வர்ட்ஸ் வந்து சேர்ந்தான். அடுத்து அங்க நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்க அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தப்பதான் ஒரு நாய்ஸ் கேட்டுச்சு. அப்போ அந்த நாய்ஸ் என்னன்னா, பெசிலிஸ் அப்படின்ற ஒரு பாம்பு, பெரிய பாம்பு. அதோட வாய்ஸ் தான் அதுக்கு அவனுக்கு கேட்டுச்சு. பட் யாருக்குமே அந்த வாய்ஸ் கேட்கல. என்னன்னு யோசிக்கும் போதுதான் ஹெர்மோயினி அவனோட ஃப்ரெண்ட் இருப்பா. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெர்மோயினிட்ட இருந்து இந்த பார்ட்லே தெரிஞ்சுக்கிட்டது, அவ புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுவா. சோ ஒரு புக்கை ரீட் பண்றதுனால லைஃபையே நம்மளால காப்பாற்ற முடியுங்கிறது அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அவ ரீட் பண்ண புக்ல தான் அந்த பெசிலியஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு ஸ்னேக். சோ அவங்க கண்ணை பார்த்தா இறந்துருவாங்கன்னு. சோ அந்த பெசிலியஸ் கொல்ற வழியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த டார்க் ரூம் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸையும் அவங்க தேடி போனாங்க. அப்ப அந்த பெசிலியஸ் ஹாரி பாட்டர் கொன்னு அந்த பெசிலியஸோட பல்ல வச்சுதான் அந்த டைரியை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மால்ஃபாய் அப்படின்ற ஒரு மாஸ்டர் கிட்டதான் டாபி வந்து ஒரு ஸ்லேவா இருந்தான், ஹவுஸ் எல்ஃபா. சோ ஒரு ஹவுஸ் எல்ஃபை வந்து மாஸ்டர் கிட்ட இருந்து ஸ்லேவா இல்லாம ரிலீவ் பண்றதுக்கு ஒரே வழி வந்து அந்த மாஸ்டர் தன்னோட ஸ்லேவ்க்கு ஒரு சாக்ஸ், ஏதாவது ஒரு கிளாத்ஸ் கொடுத்தாதான் அவனை ரிலீஸ் பண்ற மாதிரி. சோ ஹாரி பாட்டர் என்ன பண்ணாங்க, அந்த டைரி, டாம் ரிடிலோட டைரி வந்து அந்த ஜெனி வீஸ்லி கிட்ட கிடைச்சது மால்ஃபாயால. சோ
அந்த டைரி மூலியமாவே தன்னோட ஹாரி பாட்டரோட சாக்ஸ அந்த டைரிக்குள்ள வச்சு மால்ஃபாய்ட்ட கொடுத்தாச்சு. அந்த மால்ஃபாய் தன்னோட ஸ்லேவ் டாபி கையில அந்த டைரிய தூக்கி போட்டுட்டாரு. அப்போ அந்த டாபி அந்த புக்கை பார்த்தப்போ என்ன சாக் இருந்துச்சு. ஸோ அவன் வந்து என்ன சொன்னா, டாபி சொன்ன ஒரு வார்த்தை, மாஸ்டர் கேவ் மீ அ சாக் ஸோ ஐ எம் ஃப்ரீ. இதுதான் சொன்னது. ஸோ இந்த பார்ட்ல லாஸ்டா ஹாரி சொன்னது என்னன்னா, ஹாரி ends by saying, டாபி don't try to help me. So let me conclude that in the story it's very interesting. So the helping mind of the Dobby were very pleasant. So please start reading book. Sure, you will be the part of it. And I'd like to conclude that J.K. Rowling's best letter from the reader is that the best letter I have ever received in my life. என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ரீடர்ஸ் கிட்ட இருந்து ஜேகே ரவுலிங் கேட்ட விஷயம் ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் புக்கை வாசிச்சதுக்கு அப்புறம் அந்த ரீடர் வந்து ஜேகே ரவுலிங்க்கு அடுத்த பார்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டதான். ஸோ எல்லாருமே இந்த புக்கை ரீட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. கிரேட் செஷன் சுஜி. நரேட்டிவ் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. If anyone have questions, please feel free to ask. Audience. தங்கம் மேடம், உங்க வியூஸ் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நரேனுக்கு தான் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் தான் அந்த மாதிரி போஸ்டர் லிங்க் வந்து எனக்கு சென்ட் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு வெபினார் இருக்குன்னே தெரியும். ஸோ தேங்க்யூ நரேன். அண்ட் 3 பேருமே சரி, நரேனா இருக்கட்டும், சுஜியா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், எவ்ரி ஒன் டிட் வெல் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுறாங்களா? அபிநயா. நானா சார் சொன்னேன். சார் உண்மையில இந்த வெபினார் ரொம்ப நல்லா இருந்தது. ஹைலி இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் த்ரீ ஆஃப் யூ. ஓகே, ராகுல் சார், உன்னோட வியூஸ். சார் என்னோட வியூஸ்ல இன்னைக்கு பண்ண 3 பேருமே சூப்பரா பண்ணாங்க. 3 பேருமே டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல பண்ணாங்க. நரேனோடது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா நல்லா இருந்துச்சு. ஆகாஷ் அண்ணன் பண்ணது அதுவும் போத் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. நிறைய விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சுஜியோட நரேஷன் ஒரு புக்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெளிவா நரேட் பண்ணா, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டோட்டலாவே ஒரு கிரேட்டான இன்ஃபர்மேட்டிவாகவும் போச்சு, என்டர்டைன்மெண்டாகவும் போச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். ஓகே சார். நெக்ஸ்ட் வேற யாரும்? வைத்தியநாதன். சொல்றேன் சார். இது ஒரு உண்மையாவே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் சார். இந்த மாதிரி வீக்லி இந்த மாதிரி ஒரு மீட் வச்சு ஒரு தாட் ஷேரிங் மாதிரி உள்ளது சார். ஒரு ஒவ்வொரு டாபிக்கையும் ஒரு ஸ்மால் ஐடியாஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல அதர் தேன் டெக்னாலஜி, எதுவா இருந்தாலுமே ஒவ்வொரு ஐடியாஸ் நமக்குள்ளேயே ஒரு கேதர் ஆன ஒரு ஃபீல் இருக்கு சார். இதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாள்ல 3 ப்ரெசன்டேஷன் பண்றதை விட ஒரு ப்ரெசன்டேஷனை இன்னும் ஒரு 1 hour அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் சார். ஓகே, குட். சூப்பர் அப்சர்வேஷன். தேங்க்யூ சார். ஓகே, குட். வாசுகி. சார் 3 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு அந்த நரேன் சொன்ன ஐடியாஸ்லாம் ரொம்ப, அந்த டச் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த இது சொன்னது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார். அப்புறம் ஆகாஷ் அண்ணா ரொம்ப அழகா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க. அந்த கிளாப்பிங் வச்சு, ஸோ கிளாப்பிங்ல ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ இதா இருக்க முடியும், அந்த இது சொன்னது நல்லா இருந்தது. அப்புறம் சுஜி சொன்ன புக்கோட இன்ஃபர்மேட்டிவ் ரொம்பவே நல்லா இருந்தது சார். 3 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. சூப்பர். சிவசங்கரி.
நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஸ்பீச் வந்து நரேனோடது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பற்றி டச் ஸ்க்ரீன் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சிது. அதே மாதிரி ஒரு அண்ணா வந்து பண்ணாங்க, அதுவுமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் ஹாரி பாட்டர் அந்த பொண்ணு நல்லா பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஹாரி பாட்டர் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லா சீரீஸுமே பார்த்துருக்கேன். டோட்டலாக 8 சீரீஸ் வந்து அந்த 8 சீரீஸுமே பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக எப்படி அந்த புக்காக ஸ்டோரியாக ரீட் பண்ணதை விட மூவியாக பார்த்துட்டு இப்போ ஸ்டோரியாக கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. மனசுல ஓடிச்சு அப்படியே அந்த ஃபிலிம். அதேதான். தேங்க்யூடா. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? வேற யாராவது? விக்னேஷ் சங்கர் sir, first of all I would thank Narain to put this சரி தமிழே பேசுறேன். நரேன் ரொம்ப தேங்க்ஸ்டா. வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் போட்டதுக்கு நான் நடுவில் தான் வந்து பார்த்தேன். ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போனேன். அண்ட் சூப்பரா பண்ண நரேன், எக்ஸ்ட்ரானரியா பண்ண, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அண்ட் இதை ஃபார்மலா பண்ணிருந்தா அக்சஸ்ஸலா நீ வந்து ஒரு கம்பெனில வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் வண்டர்ஃபுல் ஒர்க். அண்ட் ஆகாஷ் ப்ரோ எனக்கு உங்களுக்கு தெரியாது, பட் நீங்க சூப்பரா பண்ணீங்க. பிரேக் அதாவது நீங்க பேசும்போது ஒரு பிரேக்கே இல்லாம ஸ்பான்டேனியஸா பேசுனீங்க. அண்ட் தென் அந்த கிளாப் திங் இஸ் எக்ஸ்ட்ரானரி திங் ப்ரோ. ஏன்னா இப்போ கிளாப் பண்ணும்போது ரெண்டு இது, ஒன்று உடம்புக்கும் நல்லது. இப்போ கிளாப் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் ப்ரோ. அண்ட் ஐ வுட் ரியலி தேங்க் சுஜி. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து அரோஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஹாரி பாட்டர் மூவி. அண்ட் எக்ஸலண்ட் நரேஷன். That's all sir. ஓகே, தேங்க் யூ. நரேன் கொடுத்த பிரசன்டேஷன் சூப்பர். இதுவே ஒரு 1 hour எடுத்தனா சான்ஸே இல்லை. பட் அது ப்ரொஃபஷனலா கொண்டு வரணும். அதே மாதிரி இவனும் சரி, ஆகாஷும் சரி, சூப்பரா பண்ண. பட் நம்ம கொண்டு வர கண்டென்ட்டை வந்து இந்த 10 நிமிஷம் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். புக் ரிவ்யூ இதுதான் கரெக்ட். தென் சூப்பர் ஜி, உன்னோட புக் ரிவ்யூ வந்து எக்ஸலண்ட். ஒரு ஷார்ட்டா இப்படி சொல்லணும்னா இதுதான், அந்த புக்கை படிச்சதே வந்துடும். ஒரு மெமரிஸ் ஒரு தடவை படிச்சிருந்தா, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாலே அதோட மெமரிஸ் வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே இருக்கும். இதை எப்பயுமே விட்டுறாத, இது மாதிரி ரெகுலரா படி, சரியா? ஓகே சார். குட். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்களையும் படிக்க வை. ஓகே சார். ஓகே, சூப்பர். ஓகே, vote of thanks. Vote of thanks. I feel very privileged to present the vote of thanks of this student webinar series too. And thank you, Mr. Narain, for delivering a very informative and technical presentation on touchscreen. And I thank Mr. Akash of Civil for his informative narration on food insecurity. And I thank Ms. Suji for her excellent review on Harry Potter's book. And I thank all the participants for attending this event and having patience towards the event and your feedback. And also I thank the organizers, coordinators, secretary, joint secretary, and all the office bearers of Readers Park. And mainly I thank Mr. Karney Raghavan sir for giving this opportunity for making this event and exploring the young talents of the students. Thank you sir. Thank you one and all for everybody.